உதயகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவன் நிகழ்ச்சிக்கு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வித் மீ வருணன் ஆனந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம் வருண். இன்னைக்கு எதுக்கு இங்க வந்திருக்கோம்? என்னடா என்னாச்சு? ஏன் என்னாச்சு? இல்ல டக்குன்னு எல்லாம் எனக்கு மறந்துருச்சு. ஸோ அதனாலதான் இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நீங்க எனக்கு ரெக்கலெக்ட் பண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இனியவென்று அப்படிங்கிறது நம்மளோட ஒரு ஆஸ்தான ஒரு ஷோ. இது மூலமா நம்ம எத்தனை இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகே, அதுக்கு தான் வந்திருக்கோம் ரெண்டு பேரும். எனக்கு மறந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா நீங்க? நீ இப்போ எதுக்கோ ப்ரிப்பேர் ஆகுற அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன் மறக்காம நடிக்கிறேன்? ஒரு நாள் நீங்க மறக்கிறதுக்கே இவ்வளவு ஹெல்ப் பண்ணாம டயலாக்லாம் பேசுறீங்க. டெய்லி நிறைய விஷயம் மறந்துட்டே இருக்கு. என்னோட வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னா எனக்கு யாராவது ஹெல்ப் பண்றதுக்கு தேவையில்ல. ஓகே, நீங்க எதை பத்தி சொல்ல வரீங்க அப்படிங்கறத சொல்லிடுங்க வருண். இன்னைக்கு நம்ம டாபிக் பாத்தீங்கன்னா வந்து வேர்ல்ட் ஆல்சைமர்ஸ் டே. அதுக்காக ஒரு பில்டப் கொடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சு இதை நான் சொன்னேன். அதுக்கு கூட ஒரு சரியான கம்ஃபர்டபிளி கொடுக்காம அப்படி எதை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பட் பாத்தீங்கன்னா ஆல்சைமர்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து மித்ஸ் தான் எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எல்லாம் சுத்தமா நிறைய பேருக்கு தெரியவே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? தங்களோட வீட்டுல வந்து ஒரு ஆல்சைமர்ஸ் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னு கூட நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணாம இருக்காங்க. இந்த வேர்ல்ட் ஆல்சைமர்ஸ் டேல வந்து இன்னைக்கு அதை பத்தி வந்து ஃபுல்லா எல்லாருக்கும் தெளிவுபடுத்த போறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, இதை பத்தி பேசுறதுக்காக ஒரு டாக்டர் வராங்க. பட் இதுக்கு தமிழ்ல என்ன அந்த அல்சைமர்ஸ் டிசீஸ் அப்படின்னா தமிழ்ல புரியுற மாதிரி ஒரு வார்த்தை இருக்கணும் இல்லையா? அது என்ன அப்படின்னா அறிவுத்திறன் வீழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். இப்போ நீங்க சொன்னதை வச்சு நம்ம எந்த விஷயத்தை பத்தி இன்னைக்கு பேச போறோம் எல்லாருமே புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லணும்னா நம்ம மைண்ட்லாம் முதல்ல ஸ்ட்ராங்காகவும் கிளீனாகவும் கிளியராகவும் வச்சுக்கணும் இல்லையா? ஆமா, அதுக்காக தான் இப்போ வந்து உடல் மூலமா பகுதியில் யோகா காத்துட்டு இருக்கு. பார்த்துடலாமா? இப்போ எல்லாமே நம்ம அவசரமான ஒரு உலகத்தில் எல்லா வேலைகளுமே ரொம்ப ஸ்பீடாக செய்துட்ருக்குறோம். சில பேர் பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தொடர்ந்து பைக்கில் போயிட்டே இருக்கிறாங்க. டூ வீலர் பயன்படுத்திகிட்டே இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் அலுவலகங்களில் பார்த்திங்கன்னா மணிக்கணக்காக 8 மணி நேரம் 10 மணி நேரம் சேர்லேயே உட்காந்துட்ருக்காங்க. குறிப்பாக ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் பார்த்திங்கனாக்க ரொம்ப நேரமாக உட்காந்துட்ருக்குறாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா வீடுகளில் மணிக்கணக்காக உட்காந்து டிவியெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அதனால் சேரில் ஒரே பொசிஷனில் உட்கார்றதுனால அவங்களுக்கு சில பேருக்கு இடுப்பு வலி நிறைய வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நிறைய மருந்தெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆக அதுக்கான ஒரு எளிமையான பயிற்சி மாலை நேரங்களில் நம்ம செய்யும் பொழுது அதில் இருந்தாலும் நம்ம விடுதலை அடைஞ்சிக்கலாம். இந்த பயிற்சி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சேர் அல்லது ஒரு டேபிள் அல்லது ஒரு ஜன்னல் ஓரம் மாலை நேரத்தில் நின்றுட்டு முதல்ல இடது கையால் அந்த சேரையோ அல்லது டேபிளையோ நம்ம பிடிச்சிக்கிறணும். வலது கையை இடுப்புக்கு மேலே வச்சுட்டுங்க. வலது காலை முழங்கால் மடங்காமல் முன்னும் பின்னுமாக கடிகார பெண்டுல மாதிரி முன்னும் பின்னுமாக ஒரு 5 to 10 முறை நாம் செய்ய வேண்டும். அதே போன்று இடது காலையும் நாம் அசைக்க வேண்டும். இவ்வாறு அசைத்து விடும் பொழுது ஏதாவது சின்ன சின்ன பிடிப்புகள் இருந்ததுன்னா அது ரிலீஸ் ஆகி அந்த வழியிலேருந்து நம்ம விடுதலை பெற முடியும். இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். திரும்பிக்கோங்க. திரும்பி இடது கையால் சேரை பிடிச்சிக்கோங்க. வலது கை எடுத்து இடுப்பெலும்புக்கு மேலே வச்சுக்கோங்க. இப்போ வலது காலை முன்னும் பின்னுமா அசைக்கலாம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஸ்டாப். குட். இப்போ அப்படியே திரும்புங்க. ஆப்போசிட்டை திரும்ப நின்றுக்கோங்க. வலது கையால் சேரை பிடிச்சிக்கோங்க. இடது கை எடுத்து இடுப்புக்கு மேலே வச்சுக்கோங்க. இப்போ இடது காலை முன்னும் பின்னும் இடுப்புக்கு மேலே உள்ள பகுதி அசையக்கூடாது. ரெடி, ஸ்டார்ட். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஸ்டாப். இப்போ இந்த பயிற்சியை நம்ம மாலை நேரத்தில் செய்கிறோம். எதுக்காக அப்படின்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நிறைய வேலைகளை நம்ம நின்றுட்டு செய்கிறோம், உட்காந்துருக்குறோம். ஏதோ சில பல காரணங்களால் இடுப்பு எங்கேயாவது பிடிச்சிருச்சுனாக்க ஈவினிங்கில் செஞ்சோம்னா உடனடியாக அந்த இடுப்பு வலி தீர்ந்து இயல்பான நிலைக்கு நம்ம வர முடியும். இதை நம்ம செய்து பயனடைவோம். நன்றி. வாழ்க வளம். So Varun, breathe in, breathe out. அப்படிங்கிற மாதிரி யோகாலாம் பார்த்து முடிச்சாச்சு. இதே மாதிரி அடுத்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்கே வரும். நெக்ஸ்ட் நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து புது புது விஷயங்கள்லாம் கூட வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டெய்லி நம்ம ஷோவில் வரலாம் எல்லாமே புது விஷயம் தான். பட் இன்னைக்கு வந்து அந்த புது விஷயத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஆகணும். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று
வெல்கம் பேக் புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவா நிகழ்ச்சி எல்லாருமே சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. வித் மீ ஒரு ஆனந்தி. எஸ். இப்போ அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னா, இப்போ வீக்கெண்ட் அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பவுமே வீக்கெண்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எந்த வேலையுமே பண்ணாம செம்மையா படுத்து தூங்கிடுவோம் சாப்பிட்டு. இல்லடா, தூங்குறதுக்கு முன்னாடி புக் எல்லாம் படிப்போமே, அதை மறந்துட்டே நீ அந்த ப்ராசஸ். ஓகே ஓகே, நீங்க தான் வந்து தூங்குறதுக்கே புக் படிப்பீங்களே, உங்களை பத்தி தெரியாதா? பட் இனிமே இந்த புக்கை பத்தி பேச போறீங்க. ஏதாவது ஒரு புது புக் படிச்சுட்டு அந்த ஆத்தர் பத்தி எங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்களா? இல்ல, நான் வந்து ஒரு புக்கை பார்த்தேன். அதாவது இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ் பத்தி நம்ம பேசிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஏதாவது புக் வந்திருக்கா அப்படின்னு அப்படியே தேடி தேடி பார்க்கும்போது தான் ஞாபகம் வந்தது. நிக்கலஸ் ஸ்பார்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆத்தர் இருக்காங்க. அவங்க எழுதின தி நோட் புக் அப்படிங்கிற புக் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருந்தது. ஓ மை காட், நோட் புக் தொலைஞ்சு போயிருமா? தொலைஞ்சு தான் போகாது. அதில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு டிசீஸ் இருக்கும். ஓகே, அது அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது தானா? பட் எனிவே எனக்கு வந்து 51st Dates அப்படிங்கிற ஒரு படம் தான் ஞாபகம் வருது. இல்லை, ட்ரூ பேரிமோர் வந்து இது மாதிரி ஃபுல்லாக மறந்துடுறத வந்து நோயாக வச்சிருப்பாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் எந்திரிச்சோன்னா அவங்க எல்லாத்துமே மறந்துடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு டிவியில் அவங்களோட வாழ்க்கையை பற்றி ஃபுல்லாக போட்டு காட்டுவாங்க. திருப்பியும் நைட்டு வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்பாங்க, திருப்பியும் காலையில் மறந்துடுவாங்க. ஸோ அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து எப்படி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி டெய்லி சொல்லிட்டே இருக்காரு, அவங்க லவ் எப்படி போகுது அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. இனிமே நான் படத்தை பற்றி பேசினா அப்படியே பேசிட்டே இருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கோட் மாதிரி சொல்லிடுறேன். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஃப்ரெட்ரிக் நெட்ஷி அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு அட்வான்டேஜ், அந்த பேட் மெமரியோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல விஷயத்தை நான் வந்து நிறைய வாட்டி என்ஜாய் பண்ணும்போது அது ஃபர்ஸ்ட் வாட்டி மாதிரியே இருக்கும் எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லையா? ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வாட்டி மாதிரியே இருக்கும். ஏன்னா போன தடவை பணந்து மறந்து போயிடும். எக்ஸாக்ட்லி. ஸோ நல்ல விஷயமா இருந்துச்சு அந்த கோட், அதனால தான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டேன். பட் எனிவே அந்த ஒரு சூப்பரான புக்கை பற்றி பார்க்கலாம். தமிழில் இப்போது நல்ல நூல்கள் பல வரத் தொடங்கி இருக்கின்றன என்பது மகிழ்ச்சியான செய்தி. எண்ணிக்கையிலும் கூடுதலான நூல்கள், தரத்திலும் மிக நல்ல நூல்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அந்த நூல் வரிசையிலே ஒன்றுதான் அருணன் அவர்கள் எழுதியிருக்கிற காலந்தோறும் பிராமணியம் என்னும் இந்த புத்தகம் அல்லது இந்த நூல் வரிசை. காரணம், 8 தொகுதிகளாக இந்த தலைப்பிலே அருணன் அவர்கள் எழுதியிருக்கிறார். காலந்தோறும் பிராமணியம் எங்கே இருந்து தொடங்கி இருக்கிறார் என்றால் வேத காலத்திலே இருந்து தொடங்கி இருக்கிறார். 8வது தொகுதி 20ஆம் நூற்றாண்டின் இறுதி வரைக்கும் வருகிறது. எனவே வேதகாலம் தொடங்கி 20ஆம் நூற்றாண்டு வரையில் எப்படி காலந்தோறும் பிராமணியத்தினுடைய ஆதிக்கம் எழுந்திருக்கிறது என்பதை தொகுத்து தருகிற ஒரு சமூக வரலாற்று நூலாக இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. இந்த தலைப்பை பார்த்துவிட்டு இந்த புத்தகம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு எதிரானது என்று கருத வேண்டியதில்லை. தொடக்கத்திலிருந்தே பிராமணியம் என்கிற சொல்லை அவர் எப்படி பார்க்கிறார் என்பதை அவர் விளக்கி இருக்கிறார். மனுநீதியிலே கூட பிராமணியம் என்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பிராமணியம் என்கிற சொல் ஒரு அதிகார ஒடுக்குமுறையின் கட்டமைப்பு என்பதாகவே அருணன் அவர்கள் பார்க்கிறார். அதுதான் சமூக வரலாறு. ஒரு ஒடுக்குமுறை கருத்தியல், மற்றவர்களை ஒடுக்குவதற்கு வெறும் வன்முறைகளை, ஆயுதங்களை தான் கையில் எடுக்க வேண்டும் என்பதில்லை. சில கருத்தியல்களை கையில் எடுத்தாலே போதுமானது. எனவே ஒடுக்குமுறை கருத்தியலுக்குத்தான் பிராமணியம் என்று பெயர். அப்படிப்பட்ட ஒடுக்குமுறை சிந்தனை இல்லாதவர்கள் அந்த பெயருக்குள் அடங்க மாட்டார்கள் என்பதையும் தெளிவாக அவர் குறிக்கிறார். எனவே 20 நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த சமூக ஒடுக்குமுறை கட்டமைப்பு எப்படி தொடர்ந்திருக்கிறது என்றால் 2 முனைகளில் அது தொடர்ந்திருக்கிறது என்பதை பேராசிரியர் அருணன் விளக்குகிறார். ஒன்று சாதிய ஆதிக்கம், இன்னொன்று ஆண் ஆதிக்கம். எல்லா காலகட்டங்களிலும் இது இருந்திருக்கிறது. முகலாய சாம்ராஜ்யத்தில் இருந்திருக்கிறது, சுல்தான்கள் ஆட்சியில் இருக்கிறது, நாயக்கர்கள் காலத்தில் இருக்கிறது, ஆங்கிலேயர்கள் காலத்தில் இருக்கிறது, இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் இந்த புத்தகம் நமக்கு தருகிற செய்தி. எனவே இப்படி காலகாலத்திற்கும் அது எப்படி தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது? வேறொன்றுமில்லை, அது எல்லா தளங்களுக்கும் பரவி இருக்கிறது, எல்லா வடிவங்களுக்கும் தன்னை மாற்றி கொண்டிருக்கிறது. காலத்துக்கு ஏற்ப வடிவங்களை தன் கைகளிலே எடுத்திருக்கிறது. அது இந்த துறையிலே தான், அந்த துறையிலே தான் என்று இல்லாமல் சமூகத்துறையிலே இருக்கிறது, கலை இலக்கியத்துறையிலே இருக்கிறது, அரசியலில் இருக்கிறது, சமயத்துறையில் இருக்கிறது. ஆனாலும் குறிப்பாக 3 துறைகளில் இந்த ஆதிக்கங்கள் தொடர்வதை இந்த நூல் வரிசை நமக்கு காட்டுகிறது. சமயத்துறையிலே தொடங்கி சமூகத்துறையிலே கால் பதித்து அரசியல் துறையிலே கொடிகட்டி பறக்கிறது என்பதுதான் இதனுடைய சுருக்கமான வரலாறு. இதற்கு பல்வேறு சான்றுகளை இந்த நூல்களில் அவர் எடுத்து காட்டிக்கொண்டே போகிறார். ஒவ்வொன்றும் மிக நுட்பமானது, அனைத்தும் ஆதாரங்களோடு கூடியது. ஏதோ போகிற போக்கில் பொத்தாம்புதுவில் சொல்லியிருக்கிற செய்தி இல்லை. இந்த ஆண்டு, இந்த மாதம், இந்த தேதி, இந்த இதழில் இந்த கட்டுரை இப்படி வந்திருக்கிறது
இந்த புத்தகத்தின் இந்த பகுதியில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்த்த யாத்திரை போவது என்று சொன்னால் அதிலே எத்தனை விதமான உள்நுட்பங்கள் அமைந்திருக்கின்றன என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். எதனால் தீர்த்த யாத்திரையின் மீது மக்களுக்கு அப்படி ஒரு நாட்டம் வந்தது? அதற்கு பல்வேறு செய்திகள் சொல்லப்பட்டன. நீங்கள் எவ்வளவு பாவம் செய்தவர்களாக இருந்தாலும், உடம்பில் நோய் கொண்டவர்களாக இருந்தாலும் கூட இந்த புனித நீரில் மூழ்கி எழுவீர்களேயானால் நீங்கள் செய்த பாவமெல்லாம் போய்விடும். அது மட்டுமில்லை, உங்களுக்கு மறுபிறப்பு என்பதும் கிடையாது என்று சொன்னதற்கு பிறகு, நாம் செய்திருக்கிற பாவங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம் செய்ய வேண்டியதில்லை, அதற்கு வேறு எந்த மருத்துவரிடமும் போக வேண்டியதில்லை. உடலில் நோய் இருந்தாலும் நீரில் மூழ்கி எழுந்தால் போதும் என்று சொன்னால் யாருக்குத்தான் ஆசை வராது? எனவே மறுபிறப்பு என்கிற ஒன்றை சொல்லி, அதற்கு பிறகு உங்களுடைய இந்த பிறப்பில் செய்த பாவங்கள் போய்விடும், அடுத்த பிறப்பும் கிடையாது என்று சொன்னதற்கு பிறகு, குறிப்பாக காசி போன்ற தலங்களிலே போய் நீரில் மூழ்கினால் புண்ணியம் என்று சொல்லப்பட்டதனாலே தான் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் காசி நோக்கி படையெடுக்கிற மக்களின் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். பெண்களினுடைய நிலை என்னவாக இருந்தது? பால்ய விவாகம் என்பது அடிப்படை தத்துவமாக இருந்தது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் 3 மடங்கு வயது வேறுபாடு இருக்க வேண்டும். பெண்ணுக்கு 10 வயது என்றால் ஆணுக்கு 30 இருக்க வேண்டும். அதுவும் ஒரு பெண் பூ பெய்துவதற்கு முன்பாகவே திருமணம் செய்துவிட வேண்டும் என்கிற கட்டாயம் அன்றைக்கு இருந்தது. அதனாலே தான் இந்திய விடுதலை போராட்டத்தில் முன்னின்ற பாலகங்காதர திலகர் போன்றவர்கள் கூட சமூக விடுதலையில் பின்தங்கி போனார்கள். அன்றைக்கு பால்ய விவாக தடை சட்டத்தை மிக கடுமையாக தன்னுடைய கேசரி இதழிலே எழுதியவர் திலகர் என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஒரு அடிமைத்தனத்தை எதிர்த்து போராடியவர் எப்படி இன்னொரு அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால், அரசியல் விடுதலைக்கு ஆதரவாக இருந்த அவர்கள் சமூக விடுதலைக்கு எதிராக இருந்தார்கள். இப்படியெல்லாம் காலகாலமாக சாதிய ஆதிக்கமும் ஆணாதிக்கமும் இந்த சமூகத்தில், இந்த மண்ணில் எப்படி தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை மிகுந்த ஆதாரங்களோடு எழுதியிருக்கிற அருணன் அவர்களினுடைய இந்த புத்தகம் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய புத்தகமாக அல்லது புத்தக வரிசையாக இருக்கிறது. ஸோ புக்கு படிக்கிறவங்களுக்கு வந்து இந்த மறதி வியாதி இருந்தால் வந்து சில நேரத்தில் நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல புக்கை படிச்சிட்டாங்கன்னா மறந்துட்டு திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஆனால் இந்த மாதிரி விஷயத்தை பற்றி நம்ம புக்கில் படிக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான் இல்லையா? புக்கில் வந்து எதை பற்றி வேணாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது புக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் போர்ட்டல் மாதிரி, அதுக்குள்ள ஒரு கதை இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்படியே வந்து நம்ம நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி குழப்பறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க இனியவை என்ற வித் மீ அனந்தி அண்ட் வருண். ஆமாம், இப்போ அடுத்து வந்து என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இறையன்பு சார் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச போறாடா. அதாவது நான் அந்த வார்த்தையை சொன்னாலே நீ ரொம்ப நேரம் பேசுவியே. ஐயோ சொல்லுங்க. மார்க்கெட்டிங். எப்படி ரொம்ப நாள் பேசாமல் இருக்கிறது சொல்லுங்கள். இப்போலாம் மார்க்கெட் கூட இல்லாமல் போயிடும். ஆனால் மார்க்கெட்டிங் இல்லாமல் இருக்குமா சொல்லுங்கள்? ஒரு பொருளை விற்கிறது அப்படின்னா அதுக்கு மேலே ஜிகனெல்லாம் பூசி பெயிண்ட்லாம் அடிச்சு அதுக்கு வாசனை திரவியம்லாம் அடிச்சு அது விற்கிறது இருக்கே, அதுக்கு பேர் தாங்க மார்க்கெட்டிங். ஆமாம், அந்த விற்கிற விதம்னு ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காம்படிட்டர் ஒரு மாதிரி விற்பானா, இவன் இப்படி விற்கிறானே அப்படின்னு அதுக்கு வந்து பிளான் பண்ணி உங்ககிட்ட ஒரு பிட்டு, இந்த சைடு ஒரு பிட்டு, நடுவில் ஒரு புட்டு, எவ்வளோ மேட்டர் இருக்குல்ல இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத. ஒரு நம்ம திங்ஸை பற்றி பேசிட்டு இருக்கோம், பட் ஆட்களே ஒரு ப்ராடக்ட் தானே இப்போலாம். ஆமாம், இப்போலாம் நம்ம வந்து ஒரு அது முக்கியமாக செலிபிரிட்டி ஸ்டார்ஸ்லாம் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் வந்து ப்ராடக்ட் ஆயிடுறாங்க. சான்ஸே இல்லை. ஒரு ஃபங்க்ஷன்னாலும் ஒரு செலிபிரிட்டியை பற்றி ஒரு ஏவி போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் போடுவாங்களே, அதே ஒரு மார்க்கெட்டிங் தாங்க. ஆமா, ஆனால் மார்க்கெட்டிங் பற்றி நம்மளே இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கோமே. நம்ம இறையன்பு சார் வந்து இதை பற்றி என்ன பேசுறாரு அப்படிங்கிறது பார்த்தலாமா? பார்க்கலாம். மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறையா படிக்கிறோம். இப்போ சாதாரணமாகவே என்னென்னாக்கா, எந்த பொருளை எங்கே மார்க்கெட்டிங் பண்ணலாம், எப்படி மார்க்கெட் பண்ணலாம், ஒரு அட்ராக்டிவாக பண்ணுறதுக்கு எப்படி, அந்த மாதிரி பார்க்கும்போது சில பொருட்கள் வந்து ஒரு புரட்சியை அடைந்தது அப்படின்னா ஒரு சாதாரண மனிதனுக்கு அது எட்டுகிற விலையில் கிடைக்கிறது தான். இப்போ நாங்களாம் என்ன சொல்லுவோம்னா, மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா, அது வந்து டெலிவர்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லி வாழ்க்கை தரத்தை மற்றவர்களுக்கு வழங்குவது தான் வந்து சந்தைப்படுத்துவது. இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்கள். ஒரு காலகட்டத்தில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஷாம்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பணக்காரர்கள் மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருந்தது. ஷாம்புனால் ரொம்ப பெரிய பணக்காரங்க தான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு இருந்தது. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா 1978-79 பட்ஜெட்லேயோ
பார்த்திங்கன்னா சோப்பெல்லாம் ஒரு லக்ஸூரியஸ் ஐட்டம்னு வந்து டேக்ஸ் போட்டாங்க, லக்ஸூரி டேக்ஸ் போட்டாங்க அதில். அந்த மாதிரி இருந்த ஒரு சூழல் அது. இப்போ ஷாம்புலாம் வந்து பெரிய பணக்காரர்கள் தான் பயன்படுத்த முடியும். அந்த ஒரு நிலையில் என்னன்னாக்கா அந்த மார்க்கெட்டிங் ஏழை மக்களுக்கு போகிறதுக்கு என்னாச்சுன்னா இந்த பேக்கெட்டில் ஷாம்பு ஆரம்பிச்சது. ₹1 கூட ஒரு ஷாம்பு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படும் போது என்னாச்சுன்னா கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா தோரணமாக அந்த ஷாம்பு பேக்கெட் இருக்கும், யார் வேணும்னாலும் அந்த ஷாம்பு வாங்கிக்கலாம். இதில் என்ன நடந்ததுன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதை வந்து காமன் மேனுக்கு கொண்டு போகிறதுல வந்து அந்த மார்க்கெட்டிங் வந்து ஒரு உயர்ந்த இடத்தை பிரிந்தது. சாதாரண விஷயங்கள்லேருந்து உயர்ந்த விஷயங்கள் வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டிங்கில் போகலாம். சில தேவையில்லாத பொருட்களும் வருது, மக்களை வீணடிக்கிற பொருட்களும் வருது, மக்களுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையில்லாத பொருட்களும் வருது, அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு டெக்னிக். அதை வந்து சாதாரண மனிதனுக்கு எடுத்து போகும்போது தான் அது வெற்றி அடையுது. ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 50% கீழ் உள்ள மக்கள் சாதாரண நிலையில் வாழ்கிறவர்கள். நான் வந்து அண்மையில் வந்து ஒரு குறும்படம் பார்த்தேன், எப்படி மார்க்கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சிறந்த உதாரணமாக இருந்தது. என்னென்னா முதல்ல வந்து ஒரு கோயிலை காமிக்கிறாங்க. அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒருத்தர் வராரு, வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பெஞ்ச் எடுத்து போடுறாரு, சைக்கிளில் வராரு, அந்த சைக்கிள்லேருந்து பெஞ்ச் எடுத்து போடுறாரு. அதுக்கப்புறம் அது மேலே ஒரு விரிப்பை விரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் பைக்குள்ளேருந்து ஒரு சின்ன ஒரு பொட்டலை மாதிரி இருக்குது, அதை எடுக்கிறாரு. அதில் கொஞ்சம் காசு இருக்குது, அதை கீழே அந்த போட்டிருந்த துணியில் வந்து விரிச்சிருந்த துணியில் அந்த காசெல்லாம் போடுறாரு. போட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. வரவங்களாம் பார்க்குறாங்க, கோயிலுக்கு வரவங்க அப்படியே அவர் அந்த துணியில் வந்து ₹1 ₹2 இப்படி போட்டு போகிறாங்க. அந்த பெரியவர் அப்படியே உட்காந்துருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து இவரை விட பெரியவர் ஒருத்தர் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. அவர் வந்து ஒரு பெஞ்சை போட்டு அதில் தேங்காயெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. வச்சுட்டு ஏதோ ஒரு பேக் வச்சுருக்காரு. அந்த பேக்லேருந்து ஏதோ ஒரு ஸ்லிப் எடுத்து இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கார். அடிக்கடி இப்படி பார்த்துட்டு உள்ளே வச்சிட்றாரு. கொஞ்ச நேரம் கழித்து மக்கள்லாம் இருந்தோடனே, ஐயா தேங்காய் வாங்குங்கய்யா, தேங்காய் வாங்குங்கய்யான்னு சொல்கிறாரு. யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் தண்ணி வர மாதிரி ஆகி போயிடுது. இந்த யாசகம் கேட்குறாரு இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, இவரை பார்த்துட்டு, ஐயா உங்களுக்கு என்ன வேணும் அப்படி. ஒன்றும் இல்லை, இந்த தேங்காயெல்லாம் விற்கணும், என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, இதான் இந்த மருந்தை வாங்கிட்டு போய் கொடுக்கணும், ₹28 வந்தால் தான் நான் வந்து இந்த மருந்தை வாங்க முடியும், அவள் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கானோன்னு. இவர் கொஞ்சம் இருங்க, உங்களுக்கு இந்த தேங்காயெல்லாம் விற்கணும் அவ்வளோதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் விற்று தரேன்னு சொல்லிவிட்டு அந்த தேங்காயெல்லாம் உடைக்கிறார். ஐயோ என்னையா பண்ண கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு எல்லா தேங்காயும் அங்கே போட்டு உடைக்கிறார். உடைச்சி அதெல்லாம் சின்னதாக சிதறு தேங்காயிருது. அதெல்லாம் எடுத்து அந்த இது மேலே வச்சு ஒரு பேப்பரில் வந்து பிரசாத தேங்காய் இங்கே விற்கப்படும் அப்படின்னு எடுத்து வச்சிடறேன். இப்போ இந்த கோயிலுக்கு போகும்போது போயிட்டு வரவங்க பிரசாத தேங்காய்ன்னு பார்த்தோன்னே இந்த குழந்தைங்க கேட்குது, பெரியவங்க வாங்குறாங்க, எல்லாம் பார்த்து கடைசியில் என்ன ஆகுதுன்னா அவர் எதிர்பார்த்ததுக்கு மேலே அந்த தேங்காய் விற்றுருது. அவருக்கு ₹50-60 மேலே வந்துடுது. அவர் ரொம்ப சந்தோஷமாக இவருக்கும் ஒரு ₹5 இவருடைய அந்த துணியில் போட்டுட்டு அந்த பெரியவர் சந்தோஷமாக போகிறாரு. அதுக்குள்ளே இவர் அவருக்கு டீ வாங்கி கொடுக்குறாரு. இதுதான் அந்த ஒரு நாள் நிகழ்வு. இந்த வள்ளலார் சொல்லுவார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கடை விரித்தால் மட்டும் போதாது, அதை எப்படி அட்ராக்டிவாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறது அப்படிங்கிறது ஒரு டெக்னிக். மார்க்கெட்டிங்குங்கிறது பொருள்களில் மட்டும் இல்லை, ஒரு ஐடியாவில் கூட இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அற்புதமான ஒரு ஐடியாவை வச்சுருப்பாங்க, ஆனால் அது அவங்க காலத்தில் அவங்களால அது ரியலைஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்தவங்க அந்த ஐடியாவை அழகான பேக்கேஜில் மார்க்கெட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி தான் நம்ம பேசுகிறது கூட நல்ல கருத்துக்களாக இருக்கலாம், ஆனால் எதிர்த்தாப்படி இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறது தான் அது மார்க்கெட்டிங். நம்ம ஒருத்தட்ட போய் எப்படி பேசுகிறோம், அவங்கக்கிட்ட அந்த கருத்தை எப்படி சொல்லுறோம் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டிங். அதனால் மார்க்கெட்டிங்குங்கிறது பொருள்களோடு மட்டும் இல்லை, அன்றாடம் நாம் பேசுகிற உரையாடல்களில் அது இருக்கிறது, நாம் சந்திக்கிற மனிதர்களிடம் சொல்லுகிற கருத்துக்களில் அது இருக்கிறது. நாம் உட்கார்றது நிற்கிறது இது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாமளே மார்க்கெட் பண்ணிக்கிற மாதிரி தான். நம்ம உட்கார்ற விதத்திலேயே ஒருத்தர் நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, நாம் நிற்கிற விதத்திலேயே நம்மளை பற்றி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. அதனால் எப்படி அந்த தேங்காய் முழுதாக இருக்கிற போது விற்பனை ஆகாமல் சிதறு தேங்காயாக ஆனபோது விற்பனையானதோ அதுபோல் சிலவற்றை பக்குவமாக புரிகிற மாதிரி எளிதாக உடைத்து பிரித்து தனித்து எளிமைப்படுத்தி சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும்.
நன்றி, வணக்கம். மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, நம்ம கைக்குள்ளேயே அடக்கிடலாம். அது வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா சூப்பராக டெக்னிக்ஸ்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கும் மார்க்கெட்டிங் வரும் அப்படின்னு சூப்பராக சொல்லிட்டாருல. மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட். யா, அந்த ஆர்ட் நம்ம எப்படி கொண்டு போய் டெலிவர் பண்றோம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. இல்ல விட்ட ஒரு கேன்வாஸ் கொடுத்தா வரைஞ்சிடுவீங்களே அப்படியே. பட் எனிவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு ஆல்சைமர்ஸ் டே, அதை பற்றி ஆல்சைமர்ஸ் டிசீஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, எனக்கு வந்து ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான் அதை பற்றி தெரியும். ஸோ எழுதி வச்சிருக்க கொஸ்டின்ஸ்லாம் நான் அப்படியே கேட்க போகிறேன். அவ்வளோதான். அது என்ன சொன்னாங்க, அறிவுத்திறன் குறைபாடு வீழ்ச்சி, அறிவுத்திறன் குறைபாடு வீழ்ச்சி, அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை பற்றி என்ன அவங்க டீட்டெயிலாக சொல்ல போகிறாங்க நம்ம டாக்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக் அகைன் புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இனிவன் நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. வித் மீ வருணன் ஆனந்தி அவர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஆல்சைமர்ஸ் டிசீஸ் டேல. ஆமாம், இந்த டிசீஸ் பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியல. மேபி இதை பற்றி படங்கள்லாம் கூட வந்திருக்கலாம். பட் ஸ்டில் இதை பற்றி நமக்கு கிளியர் ஐடியா கிடையாது இல்லையா. ஸோ இப்போ டீட்டெயிலாக சொல்கிறதுக்காக நம்மளோட முதியோர் நல மருத்துவர் டாக்டர் தங்கம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். முதல்ல இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அல்சைமர்ஸ் டிசீஸ்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் டிமென்ஷியா. ஸோ வாட் இஸ் டிமென்ஷியா? டிமென்ஷியானா அறிவுத்திறன் வீழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக புரியற மாதிரி சொல்லணும்னா ஞாபக மறதி நோய். ஓகே, இது முதியோர்களில் ரொம்ப காமனாக காணப்படுற ஒரு வியாதி ஆகும். ஓகே, இதுக்கு ஏன் அல்சைமர் டிசீஸ்னு பேர் வந்ததுன்னா, இது அல்சைமர் டாக்டர் அலாய்ஸ் அல்சைமர்ங்கிற ஒரு ஜெர்மன் சைக்கியாட்ரிஸ்ட் இதை முதல்ல ரெக்கக்னைஸ் பண்ணி கண்டுபிடிச்சார். அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்த ஒரு முதிய பெண்மணி இறந்துட்டாங்க. ஆனால் அவர் என்ன நினச்சார்னா, அவங்க மனநோய் தவிர அவங்க கிட்ட என்னென்னலாம் அப்சர்வ் பண்ணியிருந்தாருன்னா, அதிக அளவில் ஞாபக மறதி, அப்புறம் மொழிகளை யூஸ் பண்ணுறதுல ஒரு பிரச்சனை, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட இயல்புத்தன்மை சுத்தமாக மாறி அவங்க ரொம்ப கடைசியில் ரொம்ப ஒரு பேத்தட்டிக் ஸ்டேஜில் அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இது ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட செல்களை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சாரு. ஹி வாஸ் ஆல்சோ எ நியூரோபெத்தாலஜிஸ்ட். பார்க்கும்போது அவங்களோட மூளையே வந்து நல்லா சுருங்கி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த மைக்ரோஸ்கோப்பில் சில வினோதமான சேஞ்சஸ்லாம் இருந்தது. ஸோ அப்புறம் நிறைய பேர் இதே மாதிரி வியாதி இருக்கிறவங்கள டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கும் இருந்தது மைக்ரோஸ்கோப்பில். ஸோ இந்த மாதிரி ஞாபக மறதி நோயோட அதுக்கப்புறம் இறந்தவங்க அவங்களோட மூளையை டெஸ்ட் பண்ணும்போது இந்த சேஞ்சஸ்லாம் இருந்தால் அதுக்கு பேர் அல்சைமர்ஸ் டிசீஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா வந்து குழந்தையில நம்ம கற்றுக்கிட்ட ஸ்கில்ஸ்லாம் வந்து அப்படியே போக போக வந்து இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ் வந்தோன்னா ரொம்ப நம்மளை சிம்பிளாக செயல்பட விடாமல் தடுத்துருது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு பேசிக்காக திருப்பி இன்னொரு டவுட் வருது. இந்த அல்சைமர்ஸும் டிமென்ஷியாவும் வந்து பற்றி அவங்க சொன்னாங்க. இன்னும் எனக்கு விளக்கமாக சொல்லணும் அதை பற்றி. அது வேறையா இல்லை அதுக்கும் வந்து என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறது. டிமென்ஷியானுங்கிறது ஒரு அறிவுத்திறன் வீழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ்னால கிராஸா என்ன நடக்குதுன்னா, மூளையோட செல்கள் எல்லாம் நிறைய இறந்து போயிடுது. நமக்கு பில்லியன் கணக்கில் செல்கள் இருக்கும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போயிடும்போது மூளையோட மொத்த வால்யூமே அதோட அளவு குறைஞ்சி போயிடுது. ஸோ சாதாரணமாக இறந்து போனவங்களோட ஒரு மூளையையும் இந்த மூளையையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மூளை சுருங்கி காணப்படும். அப்புறம் மைக்ரோஸ்கோப்பிக்கலாக பார்க்கும்போது அதில் நான் இந்த பிளாக்ஸ், டேங்கிள்ஸ் அப்படிங்கிற 2 விதமான டிஃபெக்ட்ஸ் இருக்கும். இந்த பிளாக்ஸ்ங்கிறது என்னன்னா abnormal proteins which are deposited in between the cells. ஓகே, தேவையில்லாத புரோட்டீன்ஸ். அதாவது அந்த புரோட்டீன்ஸ் தேவை, ஆனா அதை யூஸ் பண்ணிக்க தெரியல மூளைக்கு. அதனால அது யூஸ் ஆகாம இந்த இடத்துல வந்து டெபாசிட் ஆயிடுது. சில புரோட்டீன்ஸ் வந்து மூளை செல்களுக்குள்ளேயே வந்து டெபாசிட் ஆயிடுது. இதனாலலாம் கடைசியில் என்ன ஆயிடுதுன்னா, அந்த செல்களோட செயல் இழந்து போயிடுது, அது இறந்து போயிடுது. அதுவும் இல்லாமல் ஒரு ரசாயனம் ரொம்ப தேவை தகவல் பரிமாற்றத்துக்கு. 2 மூளை செல்களுக்கு நடுவில் ஒரு தகவலை பரிமாறணும்னா ஒரு ரசாயனம் தேவை. அதுக்கு பேர் அஸ்டைல் கோலின் பேர். அதுவும் ரொம்ப அதிக அளவில் குறைஞ்சிடுது இந்த வியாதியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. அதனால வந்து இவங்க ஓல்டேஜுக்கு மட்டும்தான் வருமா, இல்லை வந்து அதுக்கு முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது என்னோட ஒரு கேள்வியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கு இது ரொம்ப டாமினண்ட்டாக வருது? ஓகே, அல்சைமர்ஸ் டிசீஸ்ங்கிறது ஒரு முக்கியமான ரீசன் டிமென்ஷியா ஏற்படுறதுக்கு. இந்த அல்சைமர் டிசீஸ்க்கு இப்போ நிறைய ரிசர்ச் மூலமாக என்ன சில கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, சில மரபணு கோளாறுகள் இருந்தால் சில பேருக்கு அது ஈவன் 30 to 35 இயர்ஸ்லேயே வந்து அது அஃபெக்ட் பண்ணலாம். வேற இந்த காமனஸ்ட் காஸ், அதாவது ஓல்ட் ஏஜில் வர அல்சைமர்ஸ் டிசீஸ் வந்து எப்படின்னா, யூஸ்வலாக ஒரு ஜீன் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 to 4 மடங்கு மற்றவங்கள விட இந்த
டிசீஸ் அதிகமாக பாதிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது இந்த ஜீன் இருக்கிறவங்களுக்கு. அப்புறம் ஆண்கள் பெண்கள் இவங்க 2 பேரில் பெண்களுக்கு வயது ஏற ஏற இது தாக்கம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ அவங்க ரொம்ப வல்னரபிளாக இருக்காங்க இதுக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இதெல்லாம் எப்படி பிரிக்கலாம்னா நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அதாவது நம்ம வயது வந்து நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது, பெண்களாக பிறந்ததை வந்து மாடிஃபை பண்ண முடியாது, இதெல்லாம் நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். அது போல் இந்த ஜீன் குறைபாடு இருக்கிறதையும் நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது. ஆமாம். வேறஸ் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னுங்கும்போது இந்த ரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி, அதிக கொழுப்பு சத்து இதெல்லாம் அன்கண்ட்ரோல்டாக இருக்கிறது. இதை வந்து ஆல்வேஸ் நம்ம வந்து ஒழுங்கான மருத்துவம் மூலமாக அதை கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டரில் சேரும். அதுபோல் அதிக படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு இந்த நோய் தாக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது தொழில் சார்ந்த அறிவு, அதாவது சம்படி இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப எப்போவுமே ரொம்ப சுறுசுறுப்பாக வேலையிலே தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு மூளையை யூஸ் பண்ணுற வேலை அதிகம் செஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்னுங்கும்போது அவங்களுக்கு இந்த அல்சைமர்ஸ் நோய் தாக்கினாலும் அதோட தாக்கம் வந்து குறைவாக இருக்கும். இல்லாட்டி அது கொஞ்சம் இன்னும் நிறைய வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அதோட தாக்கம் வந்து லேட்டாக வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். ஓகே லேட்டாக ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டே எடுத்து நம்ம இதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் புரியுது. ஸோ எந்த அளவுக்கு இது வந்து ஒரு காமனாக இருக்குது மக்கள் மத்தியில் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக? இந்தியாவில் வந்து நமக்கு கரெக்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்ல முடியாது. பட் ஒரு அனுமானமாக சொல்லலாம்னா ஒரு 3-4% பீப்புளுக்கு இது வந்து அஃபெக்ட் ஆகலாம். 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த டிமென்ஷியானுங்கிற வியாதி அஃபெக்ட் ஆயிருக்கலாம். அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்சைமர்ஸ் டிசீஸ்ங்கிறது இட் குட் பி தி காமன் ரீசன். ஏன்னா இதை வந்து நம்ம அல்சைமர்ஸ் டிசீஸ்ங்கிறத ரொம்ப கரெக்டாக எப்போ சொல்ல முடியும்னா போஸ்ட்மார்ட்டம்ல தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம பிரெயின் எல்லாம் வந்து பார்க்க முடியாது இல்லையா, அவர் பார்த்த மாதிரி ரொம்ப உறுதியாக அப்போ தான் சொல்ல முடியும். அதனால திஸ் குட் பி தி காமன் ரீசன். ஓகே. அண்ட் இதில் நரம்பு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏற்கனவே வந்து மரபணு பற்றி கூட பேசியிருந்தாங்க இல்லையா? ஸோ இது வந்து வழியாக வர ஒரு பிரச்சனையா அப்படிங்கிறத என்னோட கேள்வியாக இருக்குது. டிசீசஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு நிஜமாவே அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும், குழந்தைங்களுக்கும் வந்துருமா அப்படின்னு. ஸோ இது வந்து ஜெனட்டிக்காக வர ஒரு விஷயமா எப்படி? அதான் அந்த 2 விதமாக இருக்குது, ஏர்லி ஆன்செட், லேட் ஆன்செட். இப்போ நம்ம ரொம்ப காமனாக கிளினிக்கல் ப்ராக்டிஸில் பார்க்குறது வந்து லேட் ஆன்செட் அல்சைமர்ஸ் டிசீஸ் தான். இதுக்கு வந்து இந்த ApoE4ங்கிற ஜீன் அவங்க உடம்புல இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த நோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் கூட இந்த எல்லாருக்கும் நோய் அந்த ஜீன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கட்டாயம் அந்த நோய் வந்து அதிக அளவில் தாக்கம் ஏற்படுத்தும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்களோட படிப்பறிவு, அவங்க எவ்வளோ தூரம் வந்து ஆக்டிவாக அவங்க மூளையை வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு வேறு என்னென்ன வியாதி இருக்குது, வேறு ஏதாவது சத்துக்குறைபாடுகள் இருக்கா, இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு அந்த நோய் தாக்கம் ஏற்படுமா ஏற்படாதானுங்கிறது ஒரு சில பேருக்கு அதனால ஏற்படாமல் கூட இருக்கக்கூடும், ஈவன் அந்த ஜீன் இருந்தால் கூட. அதாவது ஏர்லி ஆன்செட் அல்சைமர்ஸ் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு மரபணு சில டிஃபெக்ட்ஸ் இருக்குது. அந்த மரபணு டிஃபெக்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கும் அந்த ஏர்லியராக அந்த அல்சைமர்ஸ் நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தவிர சில டவுன் சிண்ட்ரோம்ங்கிற மாதிரி சில டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ பெண்களுக்கு இதுக்கு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திக்க வேண்டியிருக்கும், அவங்க வாழ்நாளில் வந்து அவங்க என்னென்ன செயல்கள்லாம் வந்து நிறைய பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க? சமையல் ரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கேஸ் ஆஃப் பண்ணாமே வந்துடுவாங்க. ஓகே. மறந்து போயிடுவாங்க. ஆனால் அதை சொன்னால் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே. இது ஒரு ரொம்ப நல்ல பெரிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் இல்லையா? அதுக்கப்புறம் வீடை பூட்டாமே வெளியில் போயிடுவாங்க. சரியா? அப்புறம் சாதாரணமாகவே வயசாகும்போது ஓரளவு ஞாபக மறதி வரும். அந்த ஞாபக மறதிக்கும் இந்த ஞாபக மறதிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இப்போது வயசானவங்க என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, எனக்கு ஞாபக மறதி இருக்குது டாக்டர், அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னா மோஸ்ட்லி அது வந்து டிமென்ஷியாவாக இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்சைட் இருக்குது, தனக்கு ஒரு ஞாபக மறதி இருக்குது அப்படிங்கிறது. வேற உண்மையிலேயே டிமென்ஷியாவால் பாதிக்கப்பட்டவங்கள பக்கத்தில் இருக்கிறவங்க தான் வந்து சொல்லுவாங்க, ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, டாக்டர் இவருக்கு வந்து ரொம்ப ஞாபக மறதி இருக்குது, சாப்பிட்டுட்டு சாப்பிடலன்னு சொல்கிறாரு, வெளியில் போகிறாரு, திரும்பி வரத்துக்கு அவருக்கு வழி தெரியல, யாரோ கொண்டு வந்து விடுறாங்க, காசு கொடுத்து அனுப்பிச்சா அவரால் சரியாக போய் கடையில் போய் எதுவும் வாங்க முடியல, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ தே வில் நாட் ஹாவ் இன்சைட் உண்மையிலேயே இந்த டிமென்ஷியா வியாதியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு. ஓகே. அதுபோல் இப்போது ஒரு சாதாரணமாக ஏஜ்னால வர ஞாபக மறதிக்கு
நம்ம சொன்னோன்னா அவங்க திருத்திக்குவாங்க, பாருங்க இந்த பொருளை இப்படி வச்சுட்டு போயிட்டீங்க, தெரியாம வச்சுட்டீங்கன்னா அதை திருத்திக்குவாங்க. இன்னும் கொஞ்சம் கவனத்தோட செய்யும்போது அந்த தப்பு கூட நடக்காம பாத்துக்கலாம். அடுத்த வாட்டி பார்த்துப்பாங்க. ஆமா, அந்த டிமென்ஷியால இருக்கிறவங்களுக்கு நம்ம எடுத்து சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. ஸோ பேசிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு சில விஷயம் அவங்க சொல்றதுல இருந்து புரியுது. ஏன்னா இப்போ ஆக்டிவா இருக்கும் அப்படின்னா நம்ம ஹெல்த்தை பார்த்துட்டு நம்ம பார்க்குற ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவா ஷார்ப்பா இருக்கும் அப்படின்னாலே நிறைய விஷயங்களை தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சப்போ கேட்டோன்னே நிறைய பேர் வந்து பேனிக் ஆயிடுவாங்க, பயந்துருவாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய தெளிவுபடுத்துறதுக்காக இல்லை வேற ஏதாவது விஷயத்தை அவங்களுக்கு இருந்து இதை வந்து தப்பாக நினச்சிக்கிட்டு எனக்கு ஆல்சைமர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தவறாக புரிஞ்சிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னும் நிறைய கேள்விகள் ஆல்சைமர்ஸ் டிசீஸ் பற்றி எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். வேற வேற ஆங்கிள்ஸில் இது எல்லா கேள்விகளையும் வந்து ஆல்சைமர்ஸ் பற்றி உங்களுக்கு புரிதல் மட்டும் இல்லாமல் டாக்டர் கிட்ட போய் நீங்கள் கேட்கும் போதோ இல்லை மற்றவங்க கிட்ட வந்து நீங்கள் சொல்லும் போதோ வந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம். அண்ட் இந்த டேல வந்து பற்றி நான் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேச வேண்டியது இருக்குது. பேசலாம் புதிய யுகம் FM ஸ்டேஷனில். இது இனியவை என்று